வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் இனத்தை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், தமிழ்நாட்டில் நடக்கும் மிகவும் தரம் தாழ்ந்த கேவலமான அரசியல் பற்றி தான் பார்க்க போகின்றோம். அரசியல் என்று சொல்வதை விட தனி மனித தாக்குதல் என்று சொல்லலாம். நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள், நேற்று முன்தினம் அண்ணன் சீமானுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு என்று சொல்லி தகவல்கள் வந்தது. அனைத்து செய்தி ஊடகங்களிலும் அந்த தகவல் வந்தது. ஆகவே அது உண்மையான செய்தியாகத்தான் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. என்ன அண்ணனின் எக்ஸ் தளத்தில் அப்படியான ஒரு பதிவையும் நான் காணவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஊடகங்களில் அந்த தகவல் வந்தது இருக்கணுங்க. சில நாம் தமிழர் உறுப்பினர்களின் வலையொலி காணொலியிலும் அதை உறுதிப்படுத்தியது. அண்ணனுக்கு பொன் பிள்ளை பிறந்திருக்கு. அதற்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு என்ன இந்த அசிங்கமான தனிமனித தாக்குதல் அரசியலை செய்கின்றனர் என்பதை பார்த்து விடுவோம். சமீபத்தில் ஆட்சிக்கு வந்த அந்த நடிகர் கட்சியின் தொண்டர்கள்தான் இந்த அநாகரிகமான செயலை நேற்று முழுக்க செய்து கொண்டிருந்தனர். எக்ஸ் தளத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்களின் பதிவுகள் யாராலும் ஈரணித்து கொள்ள முடியாத பதிவுகள், அப்படியான பதிவுகளை போட்டுக்கொண்டது. ஏன் தான் அப்படிப்பட்ட தனி மனித வன்மம் என்று புரியவில்லை அண்ணன் சீமான் மீது. அவர்கள் போட்ட பதிவுகளின் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடலாம், ஆனால் அவ்வளவு நாகரிகமான வார்த்தை பிரயோகங்கள் இல்லை. அனைவரும் சாடுவது அண்ணனின் வயதும் அவற்றின் வயதுக்கேற்ற நடவடிக்கை இல்லை என்பது. இதை தீர்மானிப்பதற்கு இவர்கள் யார்? எந்த வயதில் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை? ஒரு தனி மனிதனின் முடிவுகளில் அவர்களின் சுதந்திரத்தை தலையிட்டு கருத்து கூறுவதற்கு இவர்கள் யார்? ஏன் இப்படியான செயல்களில், அதுவும் புதிதாக ஆட்சிக்கு வந்த கட்சியின் தொண்டர்கள் செய்வது மிகவும் வரவேற்கத்தக்கது. காலங்காலமாக அசிங்கமான அரசியலை செஞ்சு வரும் திமுக தொண்டர்களே அவ்வாறான கருத்துக்களை பெருவாரியாக பதியவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நக்கல் நெய்யாண்டி செஞ்சு கொண்டிருந்தனர். ஆனால் முதல் தொழிலாக இந்த தாவேகா தொண்டர்கள் வன்மத்தை காக்கியது பொது வழியில் அனைவரும் பார்த்தனர். இது பார்க்க போனால் தாவேகா கட்சியின் ஐடி விங்கினால் தொடரப்பட்ட ஒரு தாக்குதல் போன்றுதான் தெரிகின்றது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மீது. சீமான் தேர்தலில் தோற்றுவிட்டார். இருந்த வாக்கு வங்கியும் சரிந்து விட்டது. எல்லாம் முடிந்து விட்டது. உங்கள் அண்ணன் விஜயும் முதலமைச்சராகி சீமான் அண்ணனின் வீடு தேடி சென்று பார்த்து வாழ்த்தும் பெற்றுவிட்டு வந்து விட்டார். இதற்கப்புறம் நீங்கள் சுகமான முறையில் தானே செல்ல வேண்டும். அரசியல் விமர்சனம் ஆட்சி நடத்தும் கட்சி மீது வைப்பது அது அரசியல் மாண்பு, அனைவரும் செய்ய வேண்டியது. விமர்சனங்களை நான் தமிழர் கட்சியினர் வைப்பேன். கொண்டு வரும் சட்டத்திட்டங்களுக்கு, செய்ய போகும் செயல் திட்டங்களுக்கான விமர்சனங்களும் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை இன்னும் செய்யவில்லை, கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று எதிர்கட்சியினர் செய்வது வழக்கம். அதற்கு நாங்கள் பழிவாங்குகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் தனிமனித தாக்குதலை செய்வது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. அது அரசியல் இல்லை. நீங்கள் நாம் தமிழர் கட்சியை சொல்லுங்கள், எந்த திட்டங்களை நீங்கள் செய்யவில்லை, நீங்கள் ஆட்சியில் இல்லை, இருந்தாலும் இதற்காக போராடுங்கள், அதற்காக போராடுங்கள் என்று நீங்கள் நாம் தமிழர் கட்சியை சொல்லலாம். ஒரு தனி மனிதனின் பொது வாழ்வு இல்லை, அது தனிப்பட்ட வாழ்வு. குழந்தை பெறுவது என்பது அவரின் மனைவியின் தனிப்பட்ட வாழ்க்கை. அதை இழுத்தந்து வச்சு இவருக்கு 60 வயசில் இது தேவைதானா? தேர்தலில் வேலை செய்ய சொன்னால் என்ன வேலை செஞ்சு வைத்திருக்கிறார் என்று சொல்லியான தரங்கட்ட வார்த்தைகளை போட்டு இப்படியான பதிவுகளை ஏன் மாற்றம் செய்ய போகின்றோம், தலைகளாக மாற்றப் போகின்றோம் என்று சொல்லி வந்த கட்சியினரை செய்வது மிகவும் கேவலமாக இருக்கின்றது. இதை உலகத்தார் அனைவரும், உலகத்தமிழர் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றனர்.
இதை தடுக்க வேண்டிய அந்த கட்சியின் தலைமைகள் என்ன செய்கின்றன தெரிய இல்லது அவர்களான அதுக்கு பின்னால் இருந்து இவற்றை தூண்டி விடுகிறார்கள் என்றும் ஒரு சந்தேகம் எழுகின்றது. ஏனென்றால் இப்படியான பதிவுகளை போடும் நபர்களின் போஸ்ட்கள் அதிகமான ரீச்சை பெறுகிறது. எப்படி தேர்தல் நேரத்தில் விஜய்க்கு ஆதரவாக போடப்பட்ட போஸ்டுகள் அதிகமாக பகிரப்பட்டு அதிகமான மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டதோ, அதற்கு பின்னால் அந்த ஐடி விங்குகள் இருந்து இயங்கியதோ, அதுபோல தான் இப்படியான போஸ்டுகளும் அதிகமாக மக்களிடம் சென்று சேர்வது போல் இருக்கின்றது. இதற்கு பின்னாலும் ஒரு குழு வேலை செய்வது போல் தான் இருக்கின்றது. வன்மத்தை கக்குவதற்கு, சேட்டை வாரி அடிப்பதற்கு. அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை, இதை பொது வழியில் நீங்கள் பேசுவதற்கான தேவையும் இல்லை, உங்களுக்கு அதுக்கான அதிகாரமும் இல்லை. தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினர் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையை இழுத்து அரசியல் செஞ்சனர். ஏனென்றால் அந்த நேரத்தில் அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை பொது வழியில் வந்துவிட்டது. அவரின் மனைவி வந்து அந்த நேரம் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்துக்கு வந்துவிட்டார். அது பொது வழியில் செய்தியாகிவிட்டது. அதற்கான கருத்துக்களை, அதற்கான செய்திகளை தான் நாம் தமிழர் கட்சியினர் இணையதளங்களிலும் போட்டுக்கொண்டிருந்தனர், வலைவலிகளிலும் போட்டுக்கொண்டிருந்தனர். தனிப்பட்ட தாக்குதல் இல்லையா, அது பொது வழியில் ஒரு செய்தியாக வந்துவிட்டது. அனைத்து ஊடகங்களிலும் வந்த செய்தி. அதுபோல தான் அந்த நடிகையுடன் அவர் சுற்றுகிறார் என்பது அது உண்மை. அவரே பொது வழியில் கூட்டிக் கொண்டு வந்து விட்டார். அதற்கான எதிர்வினையைத்தான் அனைத்து கட்சியினருமே செய்தனர். அது நேரம் மனைவியின் குற்றச்சாட்டே அந்த நடிகை மீது தான் இருந்தது. அப்படியான நேரத்தில் அந்த நடிகையுடன் அவர் வெளியில் வரும்போது அதுக்கான எதிர்வினையான கருத்துக்கள் வந்தது. ஆனால் இதுக்கும் சீமானண்ணனின் குழந்தை பிறப்புக்கும் என்ன சம்பந்தம்? அதை இழுத்து, அவரின் வயதை இழுத்து, இந்த நேரத்தில் இது தேவையா, இது அப்படி நடந்தது, இது இப்படி நடந்தது என்று மிகவும் தரங்கட்டத்தனமான பேச்சுக்களை இந்த கட்சியினர் பொது வழியில் வைத்து கொண்டு வருகின்றனர். இதை கட்சி தலைமை இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்படியான உங்களின் புகைப்படங்களை வைத்து கொண்டு தான் அனைத்து தகவல்களும் பகிரப்படுகிறது. அவர்களின் கணக்குகளில் உங்கள் படம், உங்கள் கட்சியின் பெயர் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது. அதுபோக ப்ளூடிக் வேண்டின அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபைடு அக்கௌண்ட்ஸ். அப்போ ஃபேக் ஐடி என்றே சொல்லிவிட முடியாது. அனைத்தும் வெரிஃபைடு அக்கௌண்ட்கள் இருந்து தான் இப்படியான சேட்டு வாரி அடிக்கும் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல் இலங்கையிலிருந்து அர்ஜுனா ராமநாதன் ஒரு இழிவான பதிவை போட்டதாக ஒருவர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பகிர்ந்திருந்தார். ஆனால் அதை வெரிஃபை பண்ண முடியவில்லை. ஏனென்றால் அவரின் அக்கௌண்டில் இருந்து அது அழிக்கப்பட்டு விட்டது போல் இருக்கிறது. அவர் செய்யக்கூடிய நபர் தான். ஆகவே அதுவும் உண்மையாக தான் இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆனால் அவரின் கணக்கில் போய் தேடி பார்த்தேன், நான் அவ்வாறான ஒரு பதிவை காணவில்லை. அதனால் அதனை என்னால் உறுதி செய்ய முடியவில்லை. ஆனால் அவர் செய்யக்கூடிய நபர். இப்படி சேட்டை வாரி இறைக்கும் கும்பல் ஒன்றாகத்தான் சேர்ந்து இயங்கும் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இது ஒரு நாகரிகமான அரசியல் இல்லை. தமிழ் சமூகத்தில் இப்படியான அரசியல் தேவையும் இல்லை. நீங்கள் அரசியல் கட்சி பற்றி எப்படி வேண்டாலும் சண்டைகள் போடலாம். அவன் இப்படி, இவன் அப்படி, அந்த ஊழல் இந்த ஊழல் என்று சொல்லி நீங்கள் பொது வழியில் சண்டை போடுவது வளமைதானே. திராவிடத்துக்கு அது சொல்லியா தர வேண்டும். ஆனால் எல்லாத்துக்கும் மாற்று என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு புதுக்கட்சி வந்துட்டு என்னென்னெல்லாம் அவர்கள் செய்தார்களோ அதை எல்லாமே நீங்கள் செஞ்சு கொண்டே இருப்பது, இதில் என்ன மாற்று? இது பெருமை மாற்று தான். உங்கள் கட்சியினரை, உங்கள் கட்சி தலைமைகள் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். இது மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றனர். வருங்காலத்தில் இது உங்களுக்கான பேக்ஃபயராக தான் போய் முடியும். உங்களுக்கு பாதகமாகத்தான் இந்த செயல்கள் போய் முடியும். இணையத்தில் எழுதப்படும் ஒவ்வொன்றும் அழிந்து போவார். நீங்கள் அழைத்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் அது பதியப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. அது உங்களுக்கே திரும்பி வந்து சேரும் என்பது நாடறிந்த உண்மை. ஆகவே மக்களே, இப்படியான அரசியல் கேவலங்கட்ட அரசியல்வாதிகளை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் மக்களாகிய நாங்கள் கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை இவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது அரசியல் அல்ல. ஒரு தனிப்பட்ட நபரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை பொது வழியில் இழுத்து கொண்டு வந்து கேவலமாக பேசுவது என்பது நாகரிகமான அரசியல் இல்லை என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் இந்த காணொளியில் எனது கருத்தாக இருக்கின்றது.
மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.